வணக்கம் நண்பர்களே. சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். வாழ்க மகிழ்வுடன். புரதம், புரோட்டீன், அது ஒரு புரியாத புதிர். அதை பற்றி நீ கொஞ்சம் தெளிவாக சிந்திக்கலாம். புரதம் என்பது நம்முடைய தசை, திசு, தோல், முடி இவற்றை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் அவசியமான ஒரு முக்கியமான சத்து. அல்மினோ ஆசிட்ஸால் உருவாகுது. இந்த புரதம் உடலில் அளவோடு பராமரிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மனித உடலும் சீராக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த புரதம் என்றைக்கு குறைய ஆரம்பிக்கிறதோ, புரோட்டீன் லெவல் என்னைக்கு குறைய ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு நம்முடைய உடல்ல பல காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனைகள் உருவாகி நோய்கள் தாக்க ஆரம்பிக்கிறது. அதுல குறிப்பாக பெண்களுக்கு இந்த புரத பற்றாக்குறையினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, முட்டை தான் மிக சிறந்த புரதம் நிறைந்த ஒரு உணவு. முட்டை டெய்லி சாப்பிடணும். இந்த புரத பற்றாக்குறையை எங்க போய் அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, மூட்டு வலிகள்ல தான், ஜாயிண்ட் பெயின்ஸ்ல தான் நிறைய வரும்போது உங்களுக்கு புரோட்டீன் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டீன் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் எடுக்க சொல்லுவாங்க, சூரிய ஒளியில நிற்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபார்முலாஸ்லாம் நம்மளை ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இதில் பெரிய உண்மை ஒன்று இருக்குது. அதை யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உடல் ஒவ்வொரு குறைபாடு ஏற்படும் பொழுதும் அதை சரி செய்வதற்கு தானே முயற்சி செய்யும். அதை சரி செய்வதற்கு தானே முயற்சி செய்து கொண்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய உடல்ல புரதம் குறையுது அப்படின்னு சொன்னா, அந்த புரத சத்தை எங்கிருந்து அது எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய எலும்புகளில் இருக்கிற மஜ்ஜையிலிருந்து அந்த புரதங்களை எல்லாம் உறிஞ்சிடும் நம்முடைய உடல். நம்முடைய ரத்த நாளங்கள் வழியாக நம்முடைய எலும்புகளில் இருக்கக்கூடிய புரதத்தை கொஞ்சம் கொஞ்சமா சக் பண்ணிக்கிட்டே வந்துடும். அப்படி எடுக்க போகும்பொழுது நம்முடைய எலும்புகள் என்னாகும்? பலவீனமாகும். இதனாலதான் நிறைய பேருக்கு, குறிப்பா பெண்களுக்கு நிறைய வலிகள், மூட்டு வலிகள் அல்லது எலும்பு பலவீனங்கள், கழுத்து எலும்பு தேஞ்சு போச்சு, இடுப்பு எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி தேஞ்சு போச்சுன்னு தான் சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு முக்கிய காரணமே அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய புரதத்தை நம்ம உடல் எடுத்து நம்முடைய உடலை இயங்க வைப்பதனாலதான். இதுக்கு வாய்ப்பு கொடுக்காம நம்முடைய உடலை சாதாரணமா இயங்குவதற்கு தேவையான அளவுக்கு புரதத்தை நாமே எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இது ஒரு பெரிய உண்மை. இதை நிறைய மருத்துவர்கள் சொல்லவும் தயங்கலாம், அல்லது சொல்றதையும் தவிர்க்கலாம். ஆனால் இது உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அன்றாட உணவுல போதுமான அளவு புரதத்தை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யணும். இந்த புரதத்தில் மிகச்சிறந்த புரதம் நிறைந்த உணவு முட்டை தான். முட்டையை எவ்வளவு எடுத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்முடைய உடலில் புரதம் பராமரிக்கப்படும், மெயின்டைன் பண்ணப்படும். அதனால இந்த புரதத்தை அதிகமாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவீனம் அடைந்து வலிகள் ஏற்படும் சமயங்களிலெல்லாம் நம்முடைய உடலில் புரதம் குறைகிறது அப்படிங்கிறத நாமே புரிஞ்சுக்குவோம். நீங்க நம்ம உடல்ல வலி அதிகமாகும் போதெல்லாம் நம்ம புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த வலிகள் குறைய ஆரம்பிக்கும், நம்முடைய எலும்புகள் உறுதியடைய ஆரம்பிக்கும். அதனால நம்முடைய உடல் சீராக இயங்கணும் அப்படின்னு சொன்னா புரதம் மிக அவசியம். இன்னைக்கு நிறைய பெண்கள், நம்ம வீடுகளில் கூட நிறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அதுக்காக இந்த புரோட்டீன் டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க, நிறைய வாக்கிங் போகணும், நிறைய சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய நம்முடைய புரத சத்து குறையாத அளவிற்கு நம்முடைய உணவு முறைகளை அழகுபடுத்தி கொள்வோம், அமைத்துக் கொள்வோம். அப்பொழுது நம்முடைய உடல் சீராக பராமரிக்கப்படும். நம்முடைய எலும்புகள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் புரதத்தை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் நம்முடைய உடல் எலும்புகளில் இருக்கக்கூடிய புரதத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அப்பொழுது எலும்பு பலவீனமாகும். இந்த உண்மையை புரிந்து கொண்டு எல்லோரும் புரதம் நிறைந்த உணவுகளை, முட்டை போன்ற உணவுகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக பேணுவதற்கு முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு சுரைக்காயில எல்லா சத்துக்களும் நிறைந்திருக்குது, டெய்லி சொல்லிட்டே வரேன் இல்லைங்களா? அதுல இன்னொரு முக்கியமான சத்து என்னன்னா,
புற்றுநோயை உண்டாக்கும் செல்களை சுரைக்காய் அழிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு ஆராய்ச்சியில புற்றுநோய் செல்களை சுரைக்காய் அழிப்பதற்கு பயன்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. சுரைக்காயில எவ்வளவு இருக்கு பாருங்களேன். சாதாரணமா நம்ம ரோட்லயும் கடைகள்லயும் கொட்டி கிடக்கிற சுரைக்காய். சாப்பிடுவோம், பலன் பெறுவோம், வாழ்க மகிழ்வுடன்.